அப்படி பிச்சாணி பரமன் கோட்டாணி பரமன் தினந்தோறும் சாமராணி மண்டபத்திலே வேதங்களை கேட்பது வேதங்களை சொல்ல தெரியாத பரமன் ஆலியாப்போ ஆலியாப்போ இப்பதானே உனக்கு குஞ்சு கொடுத்தா குஞ்சு வாங்கினா குஞ்சு அப்படி பிச்சாணி பரமன் உடலாகப்பட்டது எப்படி இருக்குது என்றால் எனக்கு பித்தி வெறி எந்த பார்வதிக்கு அப்படி பித்துவேறி கொண்டவுடனே என் உடலாகப்பட்டது எப்படி இருந்தது எனக்கு ரத்த வேறி நங்க எந்த அப்படி ரத்த வேறி பித்து வேறி கொண்ட உடனே இந்த ஊருக்கு எல்லையில நான் எப்படி ஓடி வரேன் தெரியுமா? இவளை கிளியெல்லாம் மத்தியில் இருந்தது எப்படி ஓடி வர எப்படி என் அங்காசில சிலிக்க அங்காளி ஓடி வர கையில சுடுது புடி கையில எப்படி இருக்கான் மானா எம்மா நான் சுத்தபத்தமா இல்ல ஐயோ இங்க இருந்து நான் எங்கேயோ போய் வந்துட்டேம்மா ஐயோ போடாப்பா
வாயா அவனுக்கு கூடியம்மா வேகமா பேசணும் என்னைக்குமே வேகமா பேசு வேகமா பேசு. பாட்டு ஓகே பயப்படுறாது பயப்படுறியா வேகமா சொல்லணும் பயப்படுறியா சரி போ அப்பா நீ பயப்படாத அக்கா கூட வா கை பிடிச்சி பக்கத்துல ஏற்று நீ இல்லை நீ வாசாமி அக்கா நான் இருக்க பயப்படாத நான் இருக்கிறல கூட அப்படி விட்டுமா நான் இருக்க வாமா நல்லா படிப்பு வர வாமா ஆமா பசங்க நீ வா பாப்பா நல்லா படிக்கணும்னா பக்குன்னு ஏந்து வரணும் நீ வா பாப்பா ஏந்திரு பக்குன்னு ஓடி வா ஓடி 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 பேரு என்ன வேகமா சொல்லணும் நவநீதா எத்தனாவது படிக்கிற 5வது உங்க அப்பா பேரு என்ன உங்க அம்மா பேரு ரத்னா என்ன ஊரு நீ சுந்தரேஸ்வரம் நல்லா படிப்பியா சரி கை நீட்டு ரெண்டு கை நீட்டு பள்ளிக்கூடத்துல சோறு போட்டாங்க எத்த கையில வாங்கிப்பா ஒத்த கையில வாங்கிக்கிறா அப்படி இப்படி இப்படி தட்டி கொடுக்குற வாங்க பயப்பட சீக்கிரமா வாங்கணும் சாமி வேண்டிக்கு நல்லா படிக்கணும் என் குடும்ப கஷ்டம் எல்லாம் நீங்கணும் நாங்க எல்லாம் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கணும் சரியா கொடி எல்லாம் ஏமா உன் பேரு என்ன நவநீதாவா வேகமா சொல்லணும் பேரு என்ன தட்டி கொடுத்தனே சுடுதா இல்லையா சரி என் கையில கொடுத்துரு நவநீதா கடை திருக்குள்ளூர்ல சட்டி கொடுத்தல வாங்கினல்ல வாங்கினியா இல்லையா கை சட்டி சுட்டுதா உங்க அப்பா பேரு நான் சொன்னேன் கல்வராயம் பொண்ணு நவநீதா தான் நானு சட்டி கொடுத்தல்ல வாங்க நல்ல வேகமா போய் சீக்கிரமா 101 ரூபா காசு வாங்கிட்டு ஓடிறேன் சட்டி சுடுது இப்ப பாபா புரியுதா என்னால முடியாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே எனக்கு வாக்கால ஏற்பட்டு இந்த பூமியிலே நான் சாபத்தை பெற்றன ஒரு உத்தியோகமா இருக்கிறோம் ஒரு ஞாபகமா இருக்கும் என்ற எண்ணத்திலே அதோ பார்த்தாயா ஆரியப்பு பட்டினம் பட்டினத்தில் அருகாமையில் இருக்க முடியாத புத்துமங்கலம் அருகாமையில் இருக்க முடியாத ஒரு எல்லையிலே ஒரு உத்திரியாகவே நான் ஒரு கழுமரத்தை உருவாக்கினேன் அப்படி புத்தமங்கல எல்லையிலே ஒரு அழகாக ஒரு கழுமரத்தை உருவாக்கினேன் ஏன் என்று கேட்டுப்பாது நான் மயான ருத்திரி மயான காளி அப்படின்னு சாபத்தை பெற்ற உடனே நான் வல்லம காளியாக பெயர் பெற்ற சமயத்திலே இந்த பாமர மக்களுக்கு ஒரு எடுத்து கட்டுவதற்காக ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவள் என் கணவனுடைய அம்சத்திலே பிறந்து வளர்ந்தவள் அவளுக்கு அத்தியாட்சமாகவே புத்தமங்கலம் அருகாமையிலே ஒரு கழு மரத்தை உருவாக்கினேன் ஆமா அதுல எப்படி உருவாக்க வேண்டும் எப்படி வப்பு சூனியம் அத்தனை ஏவல் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு
உருவாக்கி கொண்டு 1000 பேய் சுரப்பால் அதுல ஊற்றி ஒரு மரம் செடி வளரும்னா தண்ணி ஊத்தி தான் வளர வைப்பாங்க. ஆமா. ஆனா நான் 1000 பேய் பால் சுரை அதை ஊற்றி நாளொரு பொழுது ஒரு வண்ணமாகவே ஆரியப்பு பட்டினத்திலே ஆரியப்பு மகளாகவே என் கணவருடைய அம்சத்திலே பிறந்த ஆரியமாளாவை ஒவ்வொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறாளோ ஒவ்வொரு வண்ணமாகவே இந்த கழுவாகப்பட்டது நாளொரு பொழுது வளர்கிறது. ஆமா. ஏனென்ற கேட்டபோது எப்போது பரமமூர்த்தி எனக்கு சாபத்தை கொடுத்தாரோ அதுக்கு அத்தியாட்சமாகவே இந்த கழுவு மரம் யார் உயிரோடு ஏறி இறங்கி வருகிறார்களோ அவருக்குத்தான் அந்த ஆரியமலை திருமணம் செய்து வைப்பேன் என்று அன்றைய நாள் நிச்சயத்திலே நான் நிபந்தம் செய்திருக்கிறேன். ஆமா. அதனாலே ஒவ்வொரு ஓடி வருவது இந்த கழுமரம் ஏறுவது யாரும் உயிரோடு இறங்குவது கிடையாது. ஏனென்றால் பில்லு வெப்பு சூரியன் அத்தனையும் பேய் பிசாசு அத்தனையும் நாகேஸ்வர பாம்பு அத்தனையும் சொல்ல முடியாத நாகேந்திர முதல் கொண்டு இந்த கழுமரத்தில் வளர செய்கிறேன். 1000 பேய் பால் சுரை உண்டு வருகிறது. இந்த கழுமரம் அமர்ந்திருப்போம். யார் வருகிறார் என்று எதிர்பார்ப்போம். இந்த மரத்துக்கு காவல் இருக்கக்கூடியான என் தாயை பார்க்க வேண்டும். இந்த நல்ல நேரத்திலே அதாவது வடமுறை சேர்ந்த அதாவது வீராசாமி என்பவரால் நம் நாடக கம்பெனி பாராட்டி நன்கூட வழங்குள்ளார். ஒன்று கூட ஒரு 5 பேர் என் தாயை பார்த்து விட்டு எங்கள் அந்த மாரியம்மனை பார்த்து விட்டு மனைவி அதாவது திருமணம் முடிக்க ஆரியமலை பார்த்து கழுமறையார போகிற நேரத்தில் அதாவது வயதுக்கு வராத குழந்தைங்க கல்யாணம் ஆகாத குழந்தைங்க குளிச்சிட்டு தலை முடிவிட்டு கையில் உள்ள தேங்காய் அதாவது கற்பூரம் கொண்டு வந்து அதாவது மரத்தின் அடியில பறிச்சிட்டு கையில் உள்ள காணிக்கை அந்த மரத்தின் அடியில போட்டு கும்பிட்டோமானால் கண்டிப்பாக அந்த ஆரியமாலை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்து திருமணம் முடிக்கதோ அத போல எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடியும். கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும். நிறைய நடந்திருக்கு. ஆனா நான் உள்ளூர்காரன் தான். காசிக்காக சொல்றேன்னு நீ நினைக்காதீங்க. காசிக்காக நாங்க அதை ஆசைப்படுறது கிடையாது. நான் சொல்வது அதாவது இந்த மரத்தை யாரு காணிக்கையை போட்டு தொட்டு கும்புறீங்களோ நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்கி விடும். கிழக்க வந்து பாருங்க நெட்ல கூட விட்டுருவாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா போதும் அங்க மாலைனா இது என்ன மாலை அது போல நீட்டா போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. அதனால எல்லோரும் நம்ம குடும்பத்துல கஷ்டவங்க அத்தனை பேரும் நம்ம கையில் உள்ள காணிக்கை அதாவது மரத்தடியில போட்டு அந்த அதாவது மரத்தை தொட்டு கும்பிட்டோமானால் எப்படி அந்த ஆரியமலை கஷ்டம் தீருதோ அத போல நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டம் எல்லாம் தீரும். அதாவது கல்யாணம் ஆகாத குழந்தைங்க வயது வராத குழந்தைங்க கண்டிப்பா குளிச்சுட்டு வந்து மரத்துங்க மேல இந்த கொடுமை அதாவது எலுமிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்டோமானால் கண்டிப்பா அந்த நன்மை தீரும். கண்டிப்பா. ஓய் அம்மா மகனே காத்தமுத்து அம்மா எனக்கு பெருமா தாயி மேல வந்த